காலையில் 6 மணில என்ன பண்ணுறான்? நேற்று மழை பெஞ்சிங்க இருந்தது. இட்லி ஊறலாம் பார்த்தாக்கா ஏறி ஆகிட்டு. இன்னைக்கு சரி இன்னைக்கு தான் சாப்பாடு காலையில் கட்டி 6 மணிக்கு ஊற வச்சா தான் 2 மணி நேரம் ஊறினாலே 9 மணி 10 மணிக்கெலாம் சாப்பாடு செய்யலாம். சரி இன்னைக்கு தவளை அடை சொல்ல போகிறோம். தவளை அடை சொல்ல போறியா? ஆமாம், இட்லி அரிசி ஊற வச்சுட்டேன். ஆமாம், இது வரையும் ஊற வச்சுட்டு இட்லி அரிசி ஊற வைப்போம். 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள்கிட்ட தவளை அடை சொல்ல போகிறோம். காலையில் 6 மணிக்கெலாம் அரிசி ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அரிசி ஊற வச்சுட்டு தான் அப்புறம் ஊர் வாசலாம் துவச்சி கட்டி கழுவிட்டு குடிச்சிட்டு வந்து அப்புறமேட்டு ஊறி நிறதுங்காட்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே அரைச்சி தவளை அடைச்சிட்டு வேண்டியதான். இன்னைக்கு காலை சாப்பாடு 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசி இவ்வளோ கடலக்காய் போடுவேன். அதே அளவுக்கு துவரம் பருப்பு சத்தாக இருக்கணும். போடணும் அப்படி போட்டுங்கன்னா உளுந்து ஒரு 50 கிராம் உளுந்து போட்டு தான் நல்லாயிருக்கும். உளுந்து போட்டு தான் நல்லாயிருக்கும். ஒரு 50 கிராம் உளுந்து எடுத்துங்க. இதெல்லாம் ஒரு 100 எடுத்துங்க. அரிசி கொஞ்சம் 1 கிளாஸ் அதிகமாக எடுத்துங்க. எல்லாத்தையும் கலந்து ஊற விட்டுட்டு அப்படியே அரிசி ஊற வைக்க வேண்டியதான். இட்லிக்கு எங்களுக்கு ஊற கலந்துருந்தோம்னா இன்றைக்கி வந்து இட்லிக்கு சூடுவாக சொல்லிட்டுருங்க. நிறையா இருக்குது. இது கொஞ்சம் 2 வேலைக்கு வருது. பார்க்க போட்டான் ஊற வச்சுட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேலையெல்லாம் பார்க்கலாம். வீட்டு வேலையெல்லாம் மூட்டு துடைக்கிறது கழுவுறது எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்புறமேட்டு அதனாடி ஊறிடும். ஒரு 2 மணி நேரத்தில் ஊறிடும். அது தவளை அடை சொல்லலாம். கழுவி ஊற வச்சுக்கலாம். அப்புறம் தண்ணி விட்டு கூட கழுவி அரைச்சிக்கலாம். சரி, கரெக்டாக மாட்டிடு. அந்த ஒரு காயில் மட்டும் கண் தேயில் உனக்கு ஊந்து போச்சு. அதான் அதுதான் இந்த ஒரு பழங்கு பறிச்சா அதா பொறுமை மாடி விடுவோம். பழுத்து அரை ஆ ஆ அப்புறம் எங்கே இருக்குது பாரு. போய் அறுக்கணும். அரு எத்தனை பழம் அத்தாச்சு. இன்னும் மேலே இருக்குதா பாரு. ஒரு பழம் உள்ளே ஆடுது மாட்டிடு. அப்புறம் எங்கே இருக்குதா மேலே இருக்குதானே போய் மேலே கற்ற பார்க்க போறியா? சரி, அப்போ இது பூரா பொறுக்கு அப்படியே வச்சுட்டு அப்புறம் போய் இருக்கலாம். மேலே கற்ற அல்லது பொறுக்கி எடுத்தான் உங்களை இடத்த கிடக்குன்னு அங்கேருந்து பொறிக்கான் வெளியே கடத்த பொறுக்கு அத்துக்கலாம் நீ எடுத்தா எல்லாம் பொறுக்கி எடுத்தான். லட்டு மாதிரி பழம் என்ன கற்ற போகிற அதில் வாழைகளில் மாட்டிங்குதா அப்புறம் உள்ள கற்று எடுத்துக்கலாம். குருமா காய கொடி இழுக்காத பிடிப்பாதம்மா. கொடி இழுக்காத பிடிமா அழகா. கரெக்டாக இருக்குது கொடி. நீ யாருக்கும் மாட்டலாம் மட்டும் இது கிட்ட வரட்டான் பார்த்தாராச்சு கொடி ஆத்துற போகிறேன். இவ்வளோ கஷ்டம். ஆமாம், அதுதான் அருவா எடுத்தாருண்ணா. இல்லை பாத்திரம் ஒடிச்சுடா கொஞ்சோண்டு ஆத்திரியா. சூப்பர் காய் முத்திரா. இதான் கரெக்டான டைம். இதை நம்ம பொரியல் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம கூட்டு மாரி வச்சு சமைச்சு சாப்பிடலாம். வா தவளை அடிக்கலாம். சரி, காய் அருமையாக இருக்குது. சூப்பரான பழம். கடையில் கொடுத்துட்டு வந்துடு. காய் என்ன பண்ணுறது, நம்ம ஊறக்கப்போ தான் போட்டோம். ஊறக்காய் புரியுதா? இதான் 2 கிலோ வருமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் தான் அரைக்க போகிறாங்க. அதனால் மிளகுலாம் போட்டியா? மிளகு போடுறோம். கொஞ்சோண்டு மிளகு இதெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. ஒரு சின்ன பள்ளி ஒரு 10 பள்ளி பூண்டு மிளகா சின்ன மிளகா தான் ஒரு 10 மிளகா எடுத்து வச்சுக்கிறேன். சோம்பு பெருஞ்சீரகம் அது கொஞ்சம் ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் மிக்சி சாரில் கொட்டிக்கும். 4 பொருள் கொட்டிக்கிறேன். ஏன்னா நான் நிறையா ஊற வச்சுட்டேன் அளவுக்கு மாரி. அது பொறுமையாக கூட அரைச்சிக்கலாம். சுத்தமாக இப்போ அரைச்சி வச்சுக்கோம். நம்ம ஊற வச்சோம் இல்லையா காலையில், அதை பாதி அளவுக்கு போட்டுக்குவோம். நான் பாதி அளவுக்கு நிறுத்தி வச்சுருந்தா இது சாப்பிட்டு கொஞ்சமாக நாளைக்கு கூட அரைச்சி செஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அப்படியே கிடக்கும். போதும், இது மட்டும் போதும். கொஞ்சம் மஞ்சள் தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதான்.
பார்த்துக்கலாம். போய் அரிசி வந்துடலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரிசி வந்துடலாம். நானும் நிறைய ஆகுமா கட்டி பார்த்தேன், திட்டமாக தான் இருக்குது. சரி மாவு மீன் தான் எடுத்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு அதே அளவுக்கு பொருள் எல்லாம் போட்டு அதுக்கு போட்ட இதுக்கு போட்ட மாதிரியே போட்டு மறுபடியும் அதையும் அரைச்சிட்டேன். ஏன்னா மாவை கூட எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில், மறுபடியும் அப்புறம் வந்து அது ஒரு வீடு அரைக்க வேண்டியதாக. அதுக்காக ஒரு வழி அரைச்சிட்டேன். இப்போ கூட்டு வைக்கிறதுக்காக வந்து அது ரெடியாக வெங்காயம்லாம் அஞ்சிக்கிறா தாளிப்பு போடுறதுக்கு இது ரெண்டுத்துக்கு தான். ஆமாம், அதுக்கு தாளிப்பு போடணும் இல்லையா நம்ம கூட்டுக்கு. தவளை அடிக்கு 4 வெங்காயம், நம்ம பீக்கங்காய்க்கு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சிங்கனாக்கா அந்த அதுக்கு நம்ம தொட்டுக்கு சட்னிலாம் அரைக்கலாம். அதனாலைக்கு தான் சட்னி அரைக்கிறேன். இது வேஸ்ட்டு தானே போடுவோம், இது ஹெல்த்தியான தானே இருக்குது, நம்ம வீட்லேயே காய்ச்சிது. அதுக்கு தொட்டுக்கு இதையா வச்சுக்கலாம். அது எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சதுன்னு அந்த பீக்கிங்காயெல்லாம் அரிஞ்சதுன்னு நம்ம அடுப்புண்ட போய் செய்யறது மட்டும் பாருங்கள் எப்படி செய்கிறோன்னு. நம்ம தொட்டுக்கு எது வேணாலும் வச்சுக்க வேண்டியதான், சட்னி வச்சுக்க வேண்டியதான், வீட்டில் காய்க்கிற பீக்கங்காய் சொரக்காய் எதை போட்டோம்னாலும் எதை வேணாலும் தொட்டு சாப்பிட வேண்டியதான். இருக்கிறத நம்மக்கிட்ட இருக்கிறத தொட்டு சாப்பிட வேண்டியதான். சரி பாருங்க, அந்த மேல் தோல்லாம் எடுத்துருவாங்க எடுத்து அது ஒரு ஊறுகாய் ஒன்று அரைப்பாங்க. அதுக்கு முன்னே நம்ம பீக்கங்காய் போடும்போது சும்மா பீக்கங்காய் கடையெல்லாம் போட்டுருவேன் எடுத்து போய் மூட்டை கணக்கில். அப்போ எடுத்து அப்போ வந்து அரைச்சம் பாரு ஊறுகாய். இந்த இதெல்லாம் எடுத்து ஒரு ஊறுகாய் ஒரு பண்ணுவாங்க. நம்ம புதினா கொத்தமல்லாம் வச்சு அரைக்கிறேன் அதே டைப்பில் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரிஞ்சிடுமா ரெண்டா பிஞ்சு இன்னும் முத்தவே இல்லை. இன்னும் ரொம்ப 4 செகண்டாக இருக்கலாம் போடுது. இன்னும் ஒரு 4 லட்சம் கூட ரொம்ப சுத்தம் பிஞ்சு பிஞ்சில் தான் அரைக்கணும். நம்ம 6 நாள் அறுத்துட்டோம். ஆனால் பிஞ்சு விட்டு 6 நாள் 7 நாள். ஆமாம் 7 நாள் வரைக்கும் கூட 7 நாள் அறுத்துட்டோம் நாங்கள். ஆமாம் சரிண்ணா இருக்கலாம். காய் இப்போ தான் வந்து பிஞ்சு ஒரு 1/4 பிஞ்சு அளவுக்கு உள்ள விதக்குதா. பிஞ்சா இருக்கு சொல்ல பார்த்தேன் 7 நாள் தான் ஆகுது பார்த்தேன். அதனால இந்த சைஸ் ஆயிடுச்சு. அந்த பிஞ்சு இப்போ தான் அப்படியே அந்த விதை வருது. விதை வருது அதான் அப்போ தான் நல்லா இருக்கு. நம்ம இது பண்ணாங்க கடுகு உளுத்தம்பயிறு கடலைப்பயிறு போடுறாங்க. கடலைப்பயிறு வாசனைக்கு ஏன்னா கடலைப்பயிறு தான் நம்ம போட்டுக்கிறோம். அதான் கொஞ்சம் வாசனை நல்லா அந்த தோசை நல்லா. இந்த வெங்காயம் சிறுவாஞ்சி வச்சுக்கிறோம். கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கணும். இது வந்து நம்ம பீக்கங்காய் வச்சுக்கிறோம் இல்லையா அதுக்கு நல்லா அரிக்குது. அது தொட்டுக்கு நல்லா வதக்கிட்டு மாவு வதக்கணும். பீக்கங்காய்க்கு காஞ்சி மிளகா போடலாம் நினச்சின்னு இருந்தேன். காஞ்சி மிளகா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது எல்லாத்தையும் இதுக்கு போட்டேன் எண்ணெய் மிளகா ஊறா. அது பச்சை மிளகா தான் போடணும் பீக்கங்காய்க்கு. அது பாதி போட்டு பாதி வச்சு நான் மாவு இன்னும் பாதி மாவு இருந்தது அரைக்கணும். நாளைக்கு அரைக்கலாம், இன்னொரு நாளைக்கு அரைக்கலாம். அதில் போட்டு அரைச்சிட்டு எந்த மிளகா இந்த பீக்கங்காய் பச்சை மிளகா போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு நல்லா வாசனை கம்மல் அடிக்குது. நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் மாவில். வதங்கிடுச்சு கை வச்சு பீக்கங்காய் பொரிச்சு எடுத்துக்கணும். அப்படியே தோசை செஞ்சுதான் தோசை செஞ்சு சாப்பிட பீக்கங்காய் பயிர் போட்டுக்கிங்க. மாவு நல்லா தாக்கி ஊற்றிட்டேன். பீக்கங்காய் மாதிரி பண்ணி வச்சுங்க. அப்புறமேட்டு தோசை ஊற்றிங்கன்னா அப்படியே சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும்ல. அப்படியே பச்சை மிளகா நிறைய வச்சுக்கணும். காஞ்சி மிளகா தான் போடுவோம் நாங்கள். காஞ்சி மிளகா இல்லை அதனால பச்சை மிளகா. நம்ம இந்த தவக்கடை தோசை மாவு வச்சுங்கயா அதுக்கு வந்து பெருங்காயம் போடணும். பெருங்காயம் நம்ம வாங்கி வரணும். தீர்ந்துடுச்சு பெருங்காயம். பெருங்காயம் எடுத்து வாங்கி வந்துடணும். அதுக்கு தவளை அடிக்கு பெருங்காயம் போடலை நாங்கள் இல்லை. நல்லா வதங்கிடுத்து நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற பீக்கங்காயை கொட்டிக்கணும். அது உப்பு போட்டுக்கணும். மல்லாட்டை பேரை வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து மிக்சியில் கொட்டி அரைக்க போகிறோம். ஆமாம் போட்டுக்கிற மாதிரி இருந்தாக்கா தண்ணி ஊற்றாத வச்சுருந்தேன். அப்படி ஆகட்டும். அப்படியா அந்த பரவாயில்ல எடுத்துக்கணும். வர நீ சூப்பராக இருக்கு பாரு தோசை. நல்லா அரிமா சுட்டுக்கிறேன் பாரு தோசை.
இந்த தோசை சுட்டு சாப்பிடுவோமா? ம் தோசை எப்படி வேணுதுன்னு பார்ப்போம் இரு. சரி அவ்வளோ வந்துட்டா அதை எடுத்துட்டேன். தோசை ஊற்றி எடுத்தாச்சு. சாப்பிடலாம். மாவு மீதி இருக்குது, எடுத்து பிச்சில் வச்சு அரிமா சீக்கங்க. நல்லா தலைன்னு சூப்பராக மல்லாடை எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுட்டேன். போயிட்டு பீக்கங்க கூட்டு சூப்பராக செஞ்சு வச்சுக்கிறேன். சாப்பிடு பாரு எப்படி தவளை இருக்குங்களா, வாசனை கமகமாகணும். அருமையாக இருக்குது. சூப்பராக எக்ஜியாக இன்னைக்கு தவளைடா பீக்கங்க கூட்டு மல்லாடை பயிர் போட்டு சூப்பராக கூட்டு பண்ணி சாப்பிட்றோம். சூப்பராக அம்மா வேஸ்ட்டு. அவ்வளோதான் எங்கள் வீடியா. நீங்களும் வாங்க தவளை சாப்பிடுங்க, இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அருமையாக இருக்குது. டீ சீக்கிரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா பாய். லைக் பண்ணிக்கங்க. பாய் பாய்.